நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல வரக்கூடிய புத்தாண்டு பலன்களை நாம பார்த்துட்டோம். 2024 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதம் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜனவரி மாதம் திங்கட்கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆவலாவே இருப்போம். கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தனுசு ராசியில 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசியில இருக்கிறாரு. சூரியன் செவ்வாயில சஞ்சரிக்கிறாரு. புதன் விருச்சிக ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. மகர ராசிக்கு 27ஆம் தேதிக்கு மேல வராரு. சுக்கிரன் விருச்சிக ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. அன்பான மிதுன ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த பிறக்க போகும் ஆங்கில புத்தாண்டின் முதல் மாதமான ஜனவரி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் வழங்க போகுது அப்படின்னு நம்ம விரிவாகவே பார்ப்போம். மிருக சிருஷம் 3, 4ஆம் பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு. ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், கலத்திரஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், பாக்கியஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் ராகு, லாபஸ்தானத்தில் குரு அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது. புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த மிதுன ராசிக்காரர்கள். இந்த மாதம் எந்த ஒரு காரியத்திலையும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நஷ்டம் அப்படிங்கிறது வராது, லாபம் அப்படிங்கிறது தான் வரும். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பொருளாதார தேவை, உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு இருக்கும். வெளியூர் வெளிநாட்டு பயணம் மூலம்லாம் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதை விரும்பினாலும் அதை கிடைக்கிறதுக்கு நீங்கள் எந்த அளவு உழைக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் நல்ல தகவல்களாக இருக்கும். தொழில் வியாபாரம்லாம் நல்ல முன்னேற்றம் அடையும். நீங்கள் எதிர்பார்த்த ஆர்டர்கள் எல்லாமே இனிமேல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணியாளர்கள் மூலம் அதிக நல்லது நடக்கும். இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ பின்னடைவுகளை சந்திச்சுட்டு வந்த மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆங்கில புத்தாண்டிலிருந்து சிறப்பாகவே இருக்கும். படிப்படியான முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு. சூரியன் உங்கள் ராசிக்கு 7ஆம் வீட்டில் செவ்வாயோடு இருக்கிறதால பண வரவும் மகிழ்ச்சியும் உண்டு. 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 8ஆம் இடத்திற்கு மாறுவதால் பக்கத்து வீட்டுக்காரர்களோட செயல்கள்லாம் மனதை சங்கடப்படுத்தும் விதத்தில் இருக்கும். பங்குச்சந்தை, கமிஷன் வியாபாரத்துலலாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் எல்லா விஷயங்களிலும் கூடுதல் கவனம் இருக்கணும். தொழில் வியாபாரத்திலெல்லாம் நல்லது நடக்கும். அதே மாதிரி அதிகம் நீங்கள் உழைக்கணும். பணம் கொடுக்கல் வாங்கலெல்லாம் கவனம் அப்படிங்கிறது தேவை. உங்களை விட பெரியவர்களிடத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதை தவிர்த்துக்குங்க. இந்த மாதத்தில் புதிய வாய்ப்புகளும் புதிய சவால்களும் மிதுன ராசிக்காரர்கள்லாம் சந்திப்பீங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மாத தொடக்கத்தில் சில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். உடல் நலம் சிறப்பாக இருக்கிறதுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இன்னும் உணவில் அதிகம் கவனம் செலுத்தணும். இருந்தாலும் பழக்க வழக்கங்களில் சக நண்பர்களோடும் மற்றவர்களிடத்தில் பழகும் பொழுதும் கவனத்தோடு இருக்கணும். கடினமான சூழ்நிலைகளுக்கு மத்தியில் தான் நண்பர்களோட உதவியும் முக்கியஸ்தர்களோட உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பணியிடத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறது நல்லது. உங்களுடைய நிதிநிலை சிறப்பாக இருந்தாலும் அதிக செலவுகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உண்டு. தொழில் கூட்டாளிகளோட நல்ல நம்பிக்கை இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையின் முழு ஆதரவையும் இந்த மாதத்தில் நீங்கள் பெறுவீங்க. தொழிலை விரிவாக்க செய்யும் எண்ணம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்துல சுக்கிரனோடு இணைஞ்சு உங்களுக்கு புத சுக்கிர யோகத்தை உருவாக்குறாரு. அதனால் மறைஞ்ச புதனால் நிறைஞ்ச தனலாபம் கிடைக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் ஓரளவு பற்றாக்குறை அப்படிங்கிறது இருக்காது. இனிமேல் புதிய பங்குதாரர்கள்லாம் தொழிலில் சேர்த்து கொள்ளுவீங்க. உத்தியோகத்திலலாம் நீங்கள் எதிர்பார்த்திருந்த பணவரவு அப்படிங்கிறது கிடைக்கும். பழைய கடன் தொகை எல்லாத்தையுமே நீங்கள் வசூல் செய்கிறதுல கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது.
குடும்பத்தில் அவ்வப்போது ஏதாவது சிறு சிறு மனஸ்தாபங்கள்லாம் ஏற்பட்டு மறையும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு குறைஞ்சு நெருக்கம் அப்படிங்கிறது உண்டாகலாம். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அடைகிறதுக்கு உங்களுடைய வாக்கில் நிதானத்தை கடைபிடிக்கணும். எதையாவது மனதில் போட்டு குழப்பிக்கிட்டே இருக்க வேண்டாம். நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் உறவினர்கள் நண்பர்கள் மூலம்லாம் உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். இருந்தாலும் தன்னுடைய சுக துக்கங்களை மற்றவர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுவதை தவிர்த்துக்குங்க. பெண்கள்லாம் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்து முடிப்பீங்க. தொலைதூரத்திலிருந்து வரக்கூடிய தகவல் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பயணம் செல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். களவு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு. அதனால பணம் நகை சம்பந்தப்பட்ட பொருட்கள் எல்லாத்தையும் கூடுதல் கவனத்தோடு எடுத்துட்டு போகிறது நல்லது. கலைத்துறையினருக்கெல்லாம் உடன் பணிபுரிபவர்கள் எல்லாம் வீண் விவாதங்களில் ஈடுபடலாம். எனவே அவர்களிடத்துல கவனமாக இருக்கணும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டு. பிரிந்து சென்றவர்கள்லாம் மீண்டும் உங்களை தேடி வருவாங்க. மற்றவர்களை திருப்தி செய்யும் வகையில் உங்களுடைய செயல்கள் எல்லாமே இருக்கும். டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அரசியல் துறையினருக்கெல்லாம் முக்கிய நபர்களோட உதவி அப்படிங்கிறது கிடைக்கும். தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். விடாமுயற்சியுடன் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காரியங்களில் வெற்றி உண்டு. உங்களுடைய நீண்ட நாள் ஆசை கனவு இதெல்லாம் நிறைவேறும். அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். அதனால் உங்களுக்கு வீண் பகை பிரச்சனைகள் எல்லாமே வரலாம். அதனால் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காம இருக்கிறது தான் நல்லது. உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் வீண் அலைச்சலை குறைச்சிக்குங்க. அதிக செலவுகள் செய்வதை குறைச்சிக்குங்க. பெண்கள்லாம் உங்களுடைய தேவைகளை அறிந்து பணத்தை செலவு செய்கிறது நல்லது. மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் முன்னேற்றம் காண நீங்கள் கூடுதல் மதிப்பெண்கள் பெறுறதுக்கும் முயற்சியை என்றைக்கும் கைவிட்டுடக்கூடாது. உங்களுடைய குறிக்கோளை நோக்கி நீங்கள் சென்றுக்கிட்டே இருக்கணும். படிப்பில் அதிகம் கவனம் செலுத்தணும். பெற்றோர்களும் ஆசிரியர்களும் உங்களுடைய நல்லதுக்கு தான் எல்லாமே சொல்கிறாங்க அப்படின்னு மாணவர்கள் நினைத்தாலே போதும், நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். மிருகசிருஷம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பயணங்களின் போது அதிக கவனத்தோடு இருக்கணும். காயங்கள் ஏற்படுறதுக்கோ விபத்துகள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில திருப்தியான நிலை அப்படிங்கிறது உண்டு. தன்னம்பிக்கையையும் நேர்மறை ஆற்றலையும் அதிகம் வளர்த்துக்கணும். விஷ்ணு சகஸ்ரநாமம் மற்றும் ஆதித்ய கிருதையெல்லாம் கேட்டுவாங்க. எடுத்த காரியத்தில் வெற்றி அப்படிங்கிறது உண்டு. உங்களுடைய கவலைகள் அனைத்துமே ஓரளவு குறைஞ்சு முன்னேற்றமான சூழ்நிலையும் தன்னம்பிக்கையும் தொழிற்விடும். உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுடைய பக்குவமான அணுகுமுறையிலால் எந்த செயலிலும் வெற்றி உண்டு. உங்களுக்கு சொன்ன சொல்ல காப்பாற்ற கடுமையாக நீங்கள் உழைப்பீங்க. இதேமாரி நினைத்த காரியத்தை செய்து முடிக்கும் சூழ்நிலை எல்லாமே இந்த மாதத்தில் உண்டு. பண வரவு உங்களுடைய பொருளாதார தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவு இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது வராது. இருந்தாலும் ஒரு சில காலகட்டத்தில் சிக்கனத்தை கடைபிடிக்கணும். புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் தெய்வ சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த அதிருப்தி நீங்கி பிடிப்பு அப்படிங்கிறது உண்டாகும். சுபகாரியங்கள் சம்பந்தமான எதிர்பார்த்திருந்த தகவல் எல்லாமே இந்த மாதத்தில் வந்து சேரும். ஒரு சிலருக்கெல்லாம் ஊர் மாற்றம் இடமாற்றம்லாம் உண்டு. எதிர்பாராத திடீரென செலவுகள்லாம் வரலாம். அந்த செலவுகள் உங்களை ஒரு சில காலகட்டத்தில் திக்குமுக்காட கூட வைக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை கூட வரும். இருந்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம். சனிக்கிழமை தோறும் அசைவ உணவுகளை தவிர்த்துட்டு இல்லத்து பூஜை அறையில விஷ்ணு பகவானையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டுட்டு வாங்க. காரிய அனுகூலம் அப்படிங்கிறது ஏற்படும். உங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களை தேடி வர்றவங்களுக்கு செய்யுங்க. ஏழை மாணவர்களோட கல்விக்கு உங்களால் முடிஞ்ச பொருளாதார உதவியை செய்யுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதம் படிப்படியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே இருக்கும்.